Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல 4 வெவ்வேறு நபர்களோட லைஃப்ல நடக்கிற விஷயங்களை காட்டியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கதையில ஒரு பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போறாங்க. பட் அவங்க நினைச்ச மாதிரி அவங்களோட வாழ்க்கை அமையல. அந்த வாழ்க்கையில இருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, இது ஒரு பக்க கதை. இன்னொரு பக்கம் அபிராமி ஊரை சுத்தம் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திருநங்கையா ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது நல்ல படிக்க வச்சு ஒரு டாக்டரா ஆக்கணும்னு அபிராமி நினைக்கிறாங்க. அதுக்காக அபிராமியும் அவங்களோட பொண்ணும் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றாங்க. இது 2வது கதை. அடுத்து 3வது கதையில ஒரு பொண்ணும் வேற ஒரு சாதியை சார்ந்த பையனும் கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தடையா இருக்காங்க. அந்த தடைகளை தாண்டி அவங்களுக்கு கல்யாணம் அடைஞ்சா இல்லையா, இது 3வது கதை. அடுத்து 4வது கதையில பரத் ஒரு ரவுடியா இருக்காரு. பட் கல்யாணம் ஆன அப்புறம் மனைவியோட பேச்சை கேட்டு எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாம இருக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில அவரோட வைஃபுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருது. அதுக்காக அவருக்கு லட்சக்கணக்கில் பணமும் தேவைப்படுது. அந்த பணம் கிடைச்சதா இல்லையா, அவரோட வைஃப்க்கு என்ன ஆச்சு, இப்படி 4 கதையும் ஒரே கட்டத்துல ஒன்னா இணையுது. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல 4 ஸ்டோரியையும் ஒன்னா இணைச்ச விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. 4 ஸ்டோரியிலையும் சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு செமையா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காங்க. 4 கதைக்குமே காமனா ஒரே ஒரு துப்பாக்கி மட்டும் வச்சு இந்த படத்தை பிரசன்ட் பண்ண டைரக்டருக்கு கண்டிப்பா ஒரு தனி கிரெடிட்டே கொடுக்கலாம். படத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதே மாதிரி அந்த துப்பாக்கி அவங்களோட கைக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற சீனும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு செமையா இருக்கு. படத்தோட லாஸ்ட் 20 மினிட்ஸ் இவங்க 4 பேரோட லைஃப்ல என்ன நடக்குமோன்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட பாக்குற அளவுக்கு படம் விறுவிறுப்பா இருக்கு. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல உள்ள ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. படத்துல உள்ள 4 கதையிலுமே எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. பட் அதுல ஒரு கதையில உள்ள எமோஷனல் சீன்ஸ் கூட நம்மளை எமோஷனலா கனெக்ட் பண்ண வைக்கல. படத்துல இன்னுமே சில இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் வச்சிருந்தா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். படத்துல உள்ள 4 கதைகள் மூலமாவும் சோசியல் மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது எதுவுமே அந்த அளவுக்கு அழுத்தமா இல்ல. இந்த படத்தை பிரசாந்த் முருகன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பரத், அபிராமி, தலைவாசல விஜய், பவித்ரா, அஞ்சலி நாயர், இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஆவரேஜான ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.